என் குழந்தையே, நான் உன்னோடு இருக்கையில் நீ எதற்காகவும் கவலைப்படாதே. உனக்குத் துன்பத்தை யார் கொடுத்தாரோ அவர் இன்றைக்கு நிச்சயமாக நன்றாக இருப்பதைப் போல தோற்றம் உனக்குத் தெரியலாம். கெட்டதைச் செய்கின்ற அனைவரும் நன்றாக இருக்கின்றார்கள். நல்லதைச் செய்கின்ற நான் மட்டும் கஷ்டப்படுகின்றேன் என்று சொல்கின்றாயே. கவலைப்படாதே. அவர்கள் எல்லாம் காலையில் போட்டு மாலையில் வாடும் பூவைப் போன்றவர்கள். இப்பொழுது உள்ள மென்மையிலிருந்து தள்ளப்படுவார்கள். நீயோ வெளிச்சத்தைப் போன்றவள். நீ வேரூன்றி நிற்பாய். அனைத்து பேரும் உன்னை மாற்றி சென்றாலும் நிச்சயம் கலங்காதே. எத்தனை இழப்புகள் வந்தாலும் சோர்ந்து போகாதே. நான் ஆழமாக வேர்விட்டு இருக்கும் போது நீ சோர்ந்து போகவே வேண்டாம். அது விருட்சமென்று நீ சொல்லிக்கொள். நீ மலர்களை மட்டுமல்ல, கனிகளை மட்டுமல்ல, காய்களையும் தருவாய். அதன் மூலம் வரும் நன்மை பலருக்கு பயனாக இருக்கும். இன்று கஷ்டப்படுவதைப் போலத்தான் நமக்கு துரோகம் இழைத்தவர்களும் ஒரு நாள் துன்பத்தை அனுபவிக்கப் போகிறார்கள் என்பது உனக்கு சரியாக தெரிந்துவிட்டால் நிச்சயமாக அவர்கள் மீது கோபப்பட மாட்டாய். அவர்களுக்காக நிச்சயம் பரிதாபப்படுவாய் என்று நான் நாளை சொல்லிக் கொள்வாய். உனக்கு தவறிழைத்தவர்களை பார்க்கும் பொழுது இவரும் தண்டனைக்கு தயாராகிறார் என்பதை நீ தெளிவாக தெரிந்து அவரை பார்த்து பரிதாபப்படு. என் தங்கமே, இப்படி செய்யும்போது நீ எந்த சூழ்நிலையிலும் பாதிக்கப்பட மாட்டாய். ஏனென்றால் அப்பொழுது உன் மனதை படிக்கின்ற நான் நிச்சயமாக உனக்கு ஆறுதலை அள்ளித் தருவேன். என் குழந்தையே, யாராக இருந்தாலும் கடவுளிடம் கூறாவிட்டாலும் தன்னுடைய கர்ம வினைகளுக்கு பதில் கூறியே ஆக வேண்டும். எனவே உனக்கு தீங்கிழைத்தவர்களையும் இப்போது உனக்கு தீங்கு செய்ய நினைத்து கொண்டிருப்பவர்களையும் நினைத்து நீ பயப்பட தேவையில்லை. என் குழந்தையே, நீ எதை நினைத்தும் கலங்காதே. யாரை நினைத்தும் கோபப்படாதே. உன் துன்பங்களை அவர்கள் கரைத்து கொண்டிருக்கின்றார்கள். உன் கர்மாக்களை அவர்கள் ஏற்று கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கான தண்டனையை அவர்கள் அனுபவிக்கும் காலத்திலும் கூட அவர்களை பார்த்து நீ ஏளனம் செய்யாதே. என் குழந்தையே, அவர்கள் செய்த தவறை மீண்டும் நீயும் செய்துவிடாதே. அவர்களை பார்த்து இரக்கப்பட்டு விட்டு அப்பொழுதுமே கூட உன்னால் முடிந்த உதவிகளை நீ அவர்களுக்கு செய்து வா. இவ்வாறாக உன் மனம் பக்குவப்பட்டு விட்டால் உன்னுடைய புண்ணிய கணக்குகள் பல மடங்காக உயரும். எப்பொழுதும் யார் மீதும் கோபம் படாதே. எல்லோரும் உன் மீது அன்பை செலுத்திக் கொண்டு வா. உன் எதிரியே ஆனாலும் துரோகியே ஆனாலும் பேரன்பு செலுத்திக் கொண்டு வா. இவ்வாறாக உன் மனம் பக்குவப்பட்டு விட்டால் நன்மையை தவிர வேறு எதுவும் உன்னை நெருங்காது. என் பிள்ளையே, நான் இங்கு பல்வேறு மன உளைச்சலிலும் கஷ்டங்களிலும் தவித்து கொண்டிருக்கின்றேன். ஏனம்மா நீங்கள் என்னை ஈடுபடுத்தி அதனை தீர்க்க பார்க்கவில்லை என்று நீ என்னை நோக்கி கதறுவதையும் நான் பதில் சொல்ல இருப்பதாக நினைத்து தவிப்பதையும் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன். அதற்கு முன்பாகவே நான் உன்னை அறிந்தவள். நீ உன் தாயின் கர்ப்பத்திற்கு வருவதற்கு முன்பே முன்னேறிய விவரங்கள் அனைத்தும் உனக்கு தெரியும். நான் பூர்வத்திற்கும் முந்தியவள். எனக்கு துவக்கம் எப்படி இல்லையோ அதேபோல் முடிவு என்பது இல்லாததால் நீ முதலாளி. என்னால் படைக்கப்பட்டது முதல் கர்மவினையால் இருக்கின்ற ஒவ்வொரு பிறவியும் நான் அறிவேன். இந்த பிறவியையும் இனிவரும் பிறவியையும் கூட நான் அறிவேன். என் தங்கமே, நான் வெறும் விக்கிரக சிலையே அல்ல. இன்று முழு சரித்திரத்திலிருந்து பேசாமல் போனாலும் சகல விஷயங்களிலும் உனக்காக நான் உளறிக் கொண்டிருக்கின்றேன். என் குழந்தையே,
என்னை சர்வ சாதாரணமாக நினைத்து விடாதே. உன்னை காக்கின்ற பூரண வாயுவும் நான்தான். தூக்கத்தில் நீ அழும்போது துடைக்கும் கைகளும் நான்தான். உன் மனதை கஷ்டத்தை தர்மத்தின் தீவிரத்திலிருந்து இதுவரை நான் அனுமதித்திருந்தேன். அது உனக்கு ஊன்றுகோலாக இருந்தது. ஆனால் இனி அது நடக்காது, நடக்கவும் விடமாட்டேன். உன்னை பாதுகாப்பதற்காகவே நான் உன்னோடு இருக்கின்றேன். ஒவ்வொரு நொடிப்பொழுதும் நான் உன்னை தேர்ந்தெடுக்கின்றேன். கவலைப்படாமல் இரு. கிடைத்தவர்களுக்கு சரியான தண்டனையை நிச்சயம் கால நேரம் வரும்பொழுது நான் அவர்களுக்கு கொடுப்பேன். நீ நம்பிக்கையோடு நல்லதை நினைத்து நல்லதையே செய்து வா. உனக்கான அத்தனையையும் நான் செய்து கொடுப்பேன். என் பிள்ளையே, நீ எதை நினைத்தும் கலங்காதே. என் அன்பு குழந்தையே, இது உன் கண்ணில் படும் நேரம். நீ உன்னுடைய மனதில் என்ன நினைத்தாயோ அதற்கான பதிலை நான் நிச்சயமாக சொல்கின்றேன். நான் சொல்வதை முழுவதுமாக கேள் என் குழந்தையே. இது உன்னுடைய இறுதி கட்டம்தான். ஆனால் உன்னுடைய வாழ்க்கை அல்ல. உன்னுடைய கஷ்டங்கள், துன்பங்கள், வறுமைகள், வேதனைகளுக்கு இறுதி கட்டம் இது. நீ படும் கஷ்டங்களுக்கு இறுதி கட்டம். உன்னை துன்புறுத்தவும் கஷ்டப்படுத்த நினைப்பவர்களுக்கும் சந்தோஷமான வாழ்க்கையை அமைத்து கொடுப்பதற்காகத்தான் உன் அம்மா நான் ஆசைப்படுகின்றேன். உன்னை நேர்மறையாக சிந்திக்க சொல்லும் நான் எப்பொழுதும் எதிர்மறை எண்ணங்களை உனக்குள் விதிக்கவே மாட்டேன். எண்ணங்களை உனக்குள் ஒரு நாளும் நான் விதிக்கவே மாட்டேன். உனக்குள் எந்தவித பயத்தையும் படபடப்பையும் ஏற்படுத்தவே மாட்டேன். உனக்கு அப்படி தோன்றினால் என்னை நீ முழுமையாக நினைத்துக்கொள். நீ இது முறையாக சிந்திப்பதை உன் அம்மா நான் விரும்பவில்லை. எப்பொழுதும் நேர்மறையான எண்ணங்களை மட்டுமே விரும்புகின்றேன். நீ கை கழுவும் நேரத்திற்கு உனக்கு மிகப்பெரிய செல்வத்தை கொடுத்து அதிபதியாக மாற்றுவதற்கு உன் அம்மாவால் முடியும். உன்னுடைய வலியும் எனக்கு நன்றாக தெரியும். உன்னுடைய வலிமையும் எனக்கு நன்றாக தெரியும். உன் வலியை தாங்கக்கூடிய வலிமையைத்தான் உனக்கு கொடுத்து உன் அம்மா நான் என்பதை நீ மறந்து விடாதே. வலியை தாங்கும் சக்தியை கொடுப்பதற்கு பதிலாக வலியே வராமல் தடுக்கக்கூடாதா அம்மா என்று நீ கேட்கலாம். போராட்டங்களும் பிரச்சனைகளும் கஷ்டங்களும் இல்லை என்றால் உனக்கு மன வலிமையும் தைரியமும் தன்னம்பிக்கையும் இல்லாமலேயே போய்விடும். அதற்காகத்தான் இந்த சிறு சிறு சோதனைகளை எல்லாம் நீ என்னுடைய அனுபவித்து கொண்டிருக்கின்றாய். என் தங்கமி, மிகுந்த அன்புடன் நீ என் நாமத்தை சொல்லிக் கொண்டிருந்தாலே போதும். உன்னை வழிநடத்த நானே ஓடோடி வருவேன். நான் உனக்காக இருக்கின்றேன் என்பதை நீ ஒரு நாளும் மறந்து விடாதே. என் தங்கமே, நான் உன்னோடுதானே இருக்கின்றேன். உன்னுடைய கடமையை மட்டும் நீ சரிவர செய்து வா. உனக்காக எப்பொழுதும் நான் இருந்து கொண்டேதான் இருப்பேன். இந்த உலகத்தையே மாற்றும் சக்தியை உன் அம்மா நான் உனக்கு நிச்சயமாக கொடுப்பேன். ஏனென்றால் உன்னுடைய புன்னகைக்கும் உன்னுடைய நம்பிக்கைக்கும் அத்தனை பெரும் சக்தி இருக்கின்றது. நீ எத்தனைதான் தானமும் தர்மமும் செய்தாலும் கூட உனக்குள் இருக்கும் நிதானம், நீ பொறுமையாக இருந்தாலே வாழ்க்கையில் பல தடைகளை கடந்து வந்து விடலாம். என் பிள்ளை நிம்மதியாக சந்தோஷமாக இருப்பதுதான் இந்த தாயானவள் எனக்கு சந்தோஷம். அதற்கான வழிவகைகளை நான் நிச்சயமாக உருவாக்குவேன். நீ கவலைப்படாமல் இரு. அனைத்தையும் நானே பார்த்து கொள்கின்றேன். இன்று முதல் உனக்கான மகிழ்ச்சி காலம், உனக்கான நல்ல நேரம் துவங்கிவிட்டது. என் நம்பிக்கையோடு இரு. உன் வாழ்க்கையில் நல்லதே நடக்கும். உனக்கு துணையாக எப்பொழுதும் நீ செல்லும் இடமெல்லாம் உன் தாயானவள் நான் நிழலாக வருவேன்.
சகல சௌபாகியங்களும் பெற்று செல்வ வளங்கள் அனைத்தையும் பெற்று இனி நீ சந்தோஷமாக வாழப் போகின்றாய். இன்று இரவோடு இரவாக உன் கஷ்டங்கள் எல்லாம் தீரப்போகின்றது. ஓம் சக்தி. ஓம் ஆதிபராசக்தி.